வணக்கம். இந்த விளக்கப்பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். நெல்லிக்காய் அப்படின்னு சொன்ன உடனே அதோட மகத்தான மருத்துவ குணங்கள் தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? பல நூற்றாண்டுகளா நம்ம ஊர்ல நெல்லிக்கனிய ஒரு மிகச்சிறந்த இயற்கை மருந்தா கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்க போறோம். நெல்லிக்காயை சற்று ஓரமா வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய யாருமே அதிகம் கவனிக்காத ஒரு ஆச்சரியமான தகவலை பத்தி பேச போறோம். ஆமாங்க. நெல்லிக்காய் ரொம்பவே ஃபேமஸ் தான். ஆனா நெல்லி மரத்தோட இலைகள்ல ஒளிஞ்சிருக்கிற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இது கிட்டத்தட்ட ஒரு மறைக்கப்பட்ட உண்மைன்னே சொல்லலாம். பல நேரங்கள்ல நாம் அந்த மரத்தோட இலைகளை கண்டுகொள்வதே கிடையாது. ஆனா உண்மையான ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த இலைகள் நெல்லிக்கனிக்கு இணையாக மருத்துவ குணங்களை கொண்டது. அதை பத்தி தான் இப்போ நாம விரிவா பார்க்க போறோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உலகமே கொண்டாடுற நெல்லிக்கனி, இன்னொரு பக்கம் யாருமே பெருசா கவனிக்காத ஆனா சமமான ஆற்றல் கொண்ட நெல்லி இலை. இது எதை காட்டுதுன்னா, நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்தை நம்ம எப்படி அடிக்கடி தவற விடுறோம் அப்படிங்கறத தான். அந்த இலைக்குள்ள இருக்கிற மகத்தான உண்மைகளை கண்டுபிடிக்கிற நம்ம பயணம் இப்போ ஆரம்பமாகுது. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்? முதலாவது, நெல்லி இலையோட மறைக்கப்பட்ட ரகசியம். ரெண்டாவது, உடல் உள் உறுப்புகளுக்கு இது எப்படி பாதுகாப்பு தருது. மூணாவது, சருமம் மற்றும் கூந்தல் பராமரிப்பு. நாலாவது, இதை நாம எப்படி சுலபமா பயன்படுத்தலாம். அப்புறம் கடைசியா சில பாதுகாப்பான மருத்துவ குறிப்புகள். பகுதி 1, நெல்லி இலையின் மறைக்கப்பட்ட ரகசியம். வாங்க, இந்த இலைகள் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுக்கான அடிப்படை உண்மைகளை ரொம்ப சீக்கிரமா பார்த்துடலாம். இப்போ இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நெல்லி இலைகள்ல கொட்டி கிடக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின் சி சத்துக்கள் தான். இந்த குறிப்பிட்ட சத்துக்கள் நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி இயற்கையாவே பூஸ்ட் பண்ணுதுன்னு பாருங்க. காய்ச்சல் அப்புறம் பலவிதமான தொற்று நோய்கள்ல இருந்து நம்மை காப்பாத்துற ஒரு ஸ்ட்ராங்கான கவசமாவே இந்த இலைகள் செயல்படுது. இப்போ அடுத்த பகுதிக்கு போயிடலாம். பகுதி 2, உடல் உள் உறுப்புகளின் பாதுகாப்பு. இந்த இலை நம்ம செரிமான மண்டலத்துல ஆரம்பிச்சு உடம்புக்குள்ள என்னென்ன மாயம் செய்யுதுன்னு பார்ப்போம். உள்ளுறுப்புகளுக்கு நெல்லி இலை தர்ற பயன்களை செரிமானம், வீக்கம் குறைதல், அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தின்னு 3ஆ பிரிக்கலாம். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட உறுப்புக்கு மட்டுமான மருந்து கிடையாதுங்க. பல உறுப்புகளுக்கும் பரவலான பாதுகாப்பை தர்ற ஒரு அபூர்வமான பொக்கிஷம் அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. குறிப்பா செரிமான பிரச்சனைகளுக்கு இது எப்படி உதவுதுன்னு பாத்தீங்கன்னா, நெல்லி இலைகளை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடிச்சா கடுமையான வயிற்றுப்போக்கு, சீதபேதி எல்லாம் உடனே கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாம அஜீரண கோளாறுகளை சரி பண்ணி இயற்கையாவே பசியை தூண்டும். ரொம்ப தொந்தரவு பண்ற வயிற்று பிரச்சனைகளுக்கு இது எவ்வளோ சிம்பிளான அதே சமயம் உடனடி தீர்வு பாத்தீங்களா? பகுதி 3, சருமம் மற்றும் கூந்தல் பராமரிப்பு. இதுவரைக்கும் உடம்புக்கு உள்ள நடக்கிற விஷயங்களை பார்த்தோம். இப்போ வெளியில, அதாவது நம்ம சருமம், முடி மற்றும் வாய் ஆரோக்கியத்துல இந்த இலைகள் என்னென்ன கண்கூடான மேஜிக் பண்ணுதுன்னு பாப்போம். நெல்லி இலையில இயற்கையாகவே இருக்கிற கிருமி நாசினி, அதாவது ஆன்டிசெப்டிக் பண்புகள் நம்ம சருமத்துக்கு ஒரு சூப்பரான பாதுகாப்பை தருது. நெல்லிக்காய்னாலே எல்லாரும் ஹேர் ஆயில் பத்தி தான் நினைப்பாங்க. ஆனா காயங்களை ஆற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிருமி நாசினியா இந்த இலைகள் செயல்படுது அப்படிங்கிறது நிஜமாவே பலருக்கும் தெரியாத ஒரு பெரிய ஆச்சரியம். சரி, சரும பிரச்சனைகளுக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம்? தீக்காயங்கள் அல்லது ஆறாத நாள்பட்ட புண்கள் மேல இந்த நெல்லி இலைகளை நல்லா அரைச்சு பற்று மாறி போட்டா புண்கள் ரொம்ப சீக்கிரமா ஆறிடும். அது மட்டுமா, அரிப்பு, சொறி மாதிரியான தோல் நோய்களுக்கும் இதை அரைச்சு தடவலாம். எரிச்சல் மிகுந்த சருமத்துக்கும் ஆறாத புண்களுக்கும் இந்த இயற்கை விழுது எவ்வளோ ஒரு இதமான ரிலீஃப் தரும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போ கூந்தல் வளர்ச்சிக்கான அந்த கிளாசிக்கான பாரம்பரிய ரகசியத்துக்கு வருவோம். நெல்லி இலைகளை நிழல்ல நல்லா உலர்த்தி பொடி செஞ்சு அதை தேங்காய் எண்ணெயோட கலந்து காய்ச்சி தலைக்கு தேய்ச்சிட்டு வரலாம். முடி உதிர்வதை தடுக்கிறதுக்கும் இளநரை வராம பாத்துக்கிறதுக்கும் முக்கியமான சீக்ரெட் என்னன்னா, முடியோட வேர்க்கால்களை பலப்படுத்துறது தான். அந்த மிக முக்கியமான வேலையை இந்த நெல்லி இலை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செய்யுது. வாய் மற்றும் பற்கள் ஆரோக்கியத்துல இந்த இலை பண்ற மாயங்கள் உண்மையிலே செம ஆச்சரியமா இருக்கும். வாய்ப்புண்கள் இருந்துச்சுன்னா நெல்லி இலைகள் அப்படியே பச்சையா மென்று அந்த சாற்றா வாயில கொஞ்ச நேரம் வச்சிருந்து துப்பிடலாம். அதே சமயம் ஈறு வீக்கம் அல்லது ரத்த கசிவு இருந்தா இந்த இலைகளை கஷாயம் செஞ்சு வாய் கொப்பளிக்கலாம். ஒரே ஒரு இலை தான், ஆனா வாய் ஆரோக்கியத்துக்கு 2 முற்றிலும் மாறுபட்ட சூப்பரான தீர்வுகளை கொடுக்குது. இது மட்டும் இல்லாம மூட்டு வலி அப்புறம் தசை வீக்கங்களுக்கு இது ஒரு அருமையான வலி நிவாரணி. வலி இருக்கிற இடங்கள்ல நெல்லி இலைகளை லேசா சூடுபடுத்தி ஒத்தடம் கொடுக்கலாம். ரொம்ப களைப்பான ஒரு நாளோட முடிவுல வீங்கிய அல்லது வலி உள்ள மூட்டுக்கள் மேல இந்த வெதுவெதுப்பான நெல்லி இலை ஒத்தடம் கொடுக்கும்போது கிடைக்கிற அந்த இதமான ஆறுதலான உணர்வு, அது நிஜமாவே ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும்ல. பகுதி 4, எளிய பயன்பாட்டு முறைகள். நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த ஆழமான மருத்துவ உண்மைகள் எல்லாம்
எவ்வளோ ஈஸியா நம்ம அன்றாட பழக்கங்களா மாத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இப்போ கஷாயம் எப்படி தயாரிக்கலான்னு 4 எளிய ஸ்டெப்ஸ்ல பார்க்கலாம். 1, ஒரு கைப்பிடி நெல்லி இலைகளை எடுத்துக்கோங்க. 2, அதோட 2 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கோங்க. 3, அதை நல்லா கொதிக்க வச்சு கரெக்டா 1 டம்ளரா சுண்ட காய்ச்சணும். 4, இதை உங்க ஆரோக்கியத்துக்காக தாராளமா குடிக்கலாம். இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, தண்ணிய பாதியா வற்ற வைக்கணும். ஏன்னா இந்த சுருக்கத்துல தான் அந்த இலையோட முழு மருத்துவ மேஜிக்கும் அடங்கியிருக்கு. இது போக இன்னும் 2 ரொம்ப ஈஸியான பயன்பாடுகள் இருக்கு. முறை பேஸ்ட், அதாவது இலைகளோட கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து விழுது மாதிரி அரைச்சு சர்ம பிரச்சனைகளுக்கு தடவுறது. 2வது வாய் கொப்பளிக்கும் நீர், இலைகளை தண்ணீர்ல கொதிக்க வச்சு அந்த நீரால தினமும் வாய் கொப்பளிக்கிறது. ஒரு முழுமையான ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு இந்த வழிமுறைகள்லாம் எவ்வளோ எளிமையானது, யார் வேணா ஈஸியா ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத இது திரும்பவும் வலியுறுத்துது. பகுதி 5. பாதுகாப்பான மருத்துவ குறிப்புகள். இயற்கை மருந்துகள் ரொம்பவே பவர்ஃபுல் தான். ஆனா அதே சமயம் அதை நாம ரொம்ப பொறுப்புணர்வோடும் பாதுகாப்பாகவும் கையாளணும். அத பத்தி இப்ப பார்க்கலாம். இங்க நாம கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. எந்த ஒரு மூலிகையையும் நாம் முள்ளுக்கு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி, குறிப்பா நீங்க வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா, ஒரு சித்த மருத்துவர் அல்லது தகுந்த மருத்துவரோட ஆலோசனைய பெறுவதுதான் எப்பவுமே சிறந்தது. இயற்கை வைத்தியங்கள் மகத்தானவை தான், பக்க விளைவுகள் கம்மி தான். ஆனாலும் சரியான மருத்துவ ஆலோசனையும் விழிப்புணர்வும் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அடுத்த முறை நீங்க ஒரு நெல்லி மரத்தை பார்க்கும்போது உங்க பார்வை கண்டிப்பா மாறும் இல்லையா? இவ்ளோ நாளா நம்ம பெருசா கவனிக்காம விட்ட ஒரு சாதாரண இலைக்குள்ள இத்தனை மருத்துவ பொக்கிஷங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வியப்பு! இயற்கைய ஒரு புது மரியாதையோடவும் தேடலோடவும் பார்க்க இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு ஒரு தூண்டுகோலா இருக்கும்னு நம்புறேன். இயற்கையை அறிவோம், ஆரோக்கியமா வாழ்வோம்.